சாஸ்திரங்களிலே ஏதாவது நிர்பந்தம் காரணமாக சில சமயம் மரங்களை மாற்ற வேண்டிய நிலைமை வந்தால் அப்பொழுது சொல்லும் பொழுது என்ன தேவதைகள் எல்லாம் இங்கு வசிக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இன்னொரு இடத்திற்கு சென்று நீங்களும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது மரபாக இருக்கிறது. அதிலே சமஸ்கிருதத்திலேயே அது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இன்றைய தினத்திலிருந்து அந்யத்ர வாசம் பரிகல்பயந்து என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். வேறொரு இடத்திலே நீங்கள்லாம் மரத்திலே வசிக்கக்கூடியவர்கள்லாம் வேறு இடத்துல போய் இருங்கோன்று. அதாவது அந்த ஒரு அன்பு, அடக்கம், ஆதரவு இதிலே தெரிவிக்கப்படுகிறது. அந்த தேவதாரு மரத்தை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் ஒரு ஆட்களை நியமித்து, கும்போதரன் என்பவரை நியமித்து அதை பாதுகாத்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. ஆகவே இந்த மரம் நடுதல் என்பது ஒரு நல்ல விஷயம். தற்பொழுது சமீபத்திலே ஸ்ரீமடத்தின் ஆசியுடன் மரங்களே பிள்ளைகள் என்கிற ஒரு அருமையான ஒரு புஸ்தகம், சாஸ்திரங்களிலேயும் புராணங்களிலேயும் இருக்கக்கூடிய மரங்களை நடுவதின் பலன்களை உணர்த்தக்கூடிய புஸ்தகம் சமீபத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ் அர்த்தத்துடன் பல மொழிகளிலேயும் அதற்குரிய உரைகள் எழுதப்பட்டு விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது. நம்முடைய சாஸ்திரம் என்பது சமுதாய சிந்தனை கொண்டது, விஞ்ஞான சிந்தனையை கொண்டது, வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது. நம்முடைய சமயமும் சரி, கலாச்சாரமும் சரி, குறுகிய மனப்பான்மையோடோ அல்லது புதிய கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொள்ளாத மதமோ அல்ல. விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியிலே அடிப்படை தத்துவங்களுக்கு விரோதமில்லாத புதிய கண்டுபிடிப்புகளையும் நம்முடைய கலாச்சாரம் ஏற்றுக்கொண்டு வளர்ந்து கொண்டு வருகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.